ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் பீட்ஸா. நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக பீட்ஸா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கை வச்சா நம்மளால் தாங்கிக்க முடியுன்ற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் ஈஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து கரையட்டும். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது ஹாஃப் டீஸ்பூன். மொத்தமாக வந்து 1.5 டீஸ்பூன் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து சலிச்சிக்கலாம். இப்போ 300 கிராம் மைதா எடுத்தாச்சு. இது கூடவே வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து பேலன்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டோ நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 20 ml ஆயில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இது வந்து டபுள் ஆகணும். பாருங்கள், நம்மளோட டோ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 200 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடியான டோ வந்து போட்டுக்கலாம்.
போட்டு இதை நம்ம நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இதை நான் வந்து ரெண்டு இதாக செய்ய போகிறேன், அதனால் நான் பாதியாக பிரிச்சுக்கிறேன். நான் பாதியாக பிரிச்சுட்டு ஒரு இதை எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ட்ரேயில் வச்சுக்கலாம். இது மாதிரி ட்ரேயில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க டோவை. இந்த கார்னர்லாம் கொஞ்சம் இந்த மேடு மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி பண்ணிட்டு ஒரு ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பூனு, இது மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம இதை இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த பேர்க்கெலாம் எடுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது ஒரு மாதிரி உப்பெல்லாம் வந்துடும் பூரி மாதிரி. அதுக்காக தான் இது மாதிரி ஃபோக் வச்சு நம்ம ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறது. இப்போ இது மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்சா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி சாஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்வீட் கார்னு, அப்புறம் க்ரீன் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து டாப்பிங்காக போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஸ்வீட் கார்ன்லாம் போட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து சீஸ் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு கேப்சிகம் வேணும், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அது வந்து நம்ம போட்டுக்கிறது தான். போட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே பேக் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து இது மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பேக்கிங்க்கு வச்சிடலாம். 230 டிகிரி செல்சியஸ்க்கு 15லேருந்து ஒரு 17 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பீட்சா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம இதில் ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பீட்சா கட்டர் இருந்தால் அதில் வச்சு கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். என்கிட்ட பீட்சா கட்டர் இல்லாததுனால நான் வந்து கத்தியிலே கட் பண்ணுறேன்.
நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், நம்ம பீட்சா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நேத்ரா ஹோம் பேக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.